ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் இந்த இடத்துல அழகாய் சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல உன்னுடைய பலவீனம் இருக்குல்லப்பா, அதுல என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று தேவன் சொல்லுகிறார். வேற எதுவுமே அவர் பேசல பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய பலவீனம் நீங்கும்படி. அதுக்கு நீங்க மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசிச்சா அந்த என்ன பலவீனம் என்று நீங்க புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு எனக்கு இருக்கிற இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பான்னு அவர் ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி இந்த பலவீனத்துல கூட, பலவீனம் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் அவரால் மேன்மை பாராட்ட முடியுது. என் பிரியமான தேவச்சனமே, உபத்திர நேரத்துல நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க. புலம்புவோம்.